யாராவது உங்கள்கிட்ட இனி டெஸ்ட் கிரிக்கெட்டே அவ்வளவுதான், அதில் கதையே முடிஞ்சு போச்சு, இனிமேல் எல்லாம் ஒன் டே இன்டர்நேஷ்னலும் T20 தான் என்று சொன்னால் நம்பாதீங்க. இந்த 2026லையும் நெயில் பைட்டிங் அல்லது மிகவும் சீட்டில் எட்ஜிலிருந்து பார்க்கக்கூடிய பரபரப்பான ஒரு டெஸ்ட் மேட்ச் ஒன்று இப்பொழுது நடந்து கொண்டிருக்குது. அதுவும் உலகத்திலேயே மிகச்சிறந்த அணி ஒன்றுக்கும் அண்டர்டாக்ஸ் என்று சொல்லப்படுகிற இன்னொரு அணியுக்கும் இடையிலான இந்த டெஸ்ட் சீரிஸ் தான் இப்பொழுது ஒரு பரபரப்பு ஏற்படுத்துது. நான் எதை பற்றி கேட்குறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆஸ்திரேலியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில் நடக்கிற இந்த டெஸ்ட் சீரிஸ் தான். அதில் இந்த 2வது டெஸ்டானது 1வது நாளில் மிகப்பெரிய பரபரப்பான விஷயங்களும் ஆச்சரியமான விஷயங்களும் யாருமே எதிர்பார்க்காத விஷயங்களும் நடந்திருக்குது. ஸோ அது தொடர்பாக விரிவாக பார்ப்போம். ஆஸ்திரேலியாவுக்கு 2 டெஸ்ட் மேட்சை விளையாடுறதுக்காக ஒரு டூருக்கு வந்திருக்குது பங்களாதேஷ் அணி. ஸோ பங்களாதேஷுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான இந்த 2 டெஸ்ட் மேட்சில் ஏற்கனவே 1வது டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்குது. அதில் எதிர்பாராத விதமாக ஆச்சரியம் அளிக்கிற விதமாக ஆஸ்திரேலியா மண்ணில் வச்சு தன்னோட 1வது டெஸ்ட் விக்டரியை பங்களாதேஷ் பெற்றிருக்குது. 9 விக்கெட்டால் 1வது மேட்ச்சில் பங்களாதேஷ் வின் பண்ணியிருக்கு. இது உண்மையாகவே ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஆஸ்திரேலியாவுக்கு மட்டுமில்லை, பங்களாதேஷ் ஃபேன்ஸுக்கும் பங்களாதேஷ் டீமுக்குமே இது ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்தது. என்று அவர்களே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி தான். 9 விக்கெட்டால் அதுவும் வின் பண்ணியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்பட்ட நிலைமையில் அந்த வெற்றியால் இப்பொழுது பங்களாதேஷ் ஆனது இந்த சீரீஸில் 1-0 என்று முன்னணியில் இருக்குது. இப்போ இந்த 2வது மேட்ச்சில் ஆஸ்திரேலியா கட்டாயம் வின் பண்ண வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்குது. என்ன காரணம் என்றால் தோற்றால் சீரீஸ் போயிடும், ட்ரோ ஆனாலும் சீரீஸ் போயிடும். ஸோ வின் பண்ணினால்தான் இந்த சீரீஸை ஓரளவுக்கு இன்னும் சமப்படுத்தக்கூடிய நிலைமை இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் தான் இந்த 2வது மேட்ச் ஆனது ஆஸ்திரேலியாவில் மெக்கே அந்த கிரவுண்டில் நடக்கிற 1வது டெஸ்ட் மேட்ச், ஆஸ்திரேலியா சர்வதேச ரீதியில் நடக்கிற 1வது டெஸ்ட் மேட்ச். அந்த மேட்ச் இப்போ 2வது டெஸ்ட் மேட்சிட இந்த சீரீஸில் 2வது டெஸ்ட் மேட்சிட 1வது நாள் ஆட்டம் முடிஞ்சிருக்குது. இந்த ஆட்டம் தான் ஒரு பரபரப்பான ஒரு ஆட்டமாக சொல்லப்படுது. ஏனென்றால் ஒரே நாளில் 18 விக்கெட்டுகள் விழுந்திருக்குது. இருந்தபோதும் எடுத்த ரன்ஸ் ஆனது கிட்டத்தட்ட ஒரு 220 ரன்ஸ் தான் அடிச்சிருக்குது. 2 டீமும் சேர்ந்து 2 பேர் எதிரெதிர் டீமில் 5 விக்கெட்டுக்கு மேலே எடுத்திருக்கிறாங்க. ஸோ குறிப்பாக இந்த டொஸ்ஸில் வின் பண்ண ஆஸ்திரேலியா முதல்ல பங்களாதேஷை தான் பேட்டிங் செய்ய கூப்பிட்டுருந்தது. அவங்களுக்கு அந்த பிச்சோட நிலவரம் எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இது ஃபாஸ்ட் பாலர்ஸுக்கு சீமர்ஸுக்கு மிகவும் சாதகமான ஒரு பிச் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்த நிலைமையில் தான் பங்களாதேஷ் ஆனது ஃபோர்ஸ் பண்ணப்பட்டது பேட்டிங் செய்கிறதுக்கு. ஸோ அப்படி இருந்த நிலைமையில் ஆஸ்திரேலியாவோட ஃபாஸ்ட் பாலர்ஸ்ன்னு சொல்லப்படுற மிச்சல் ஸ்டார்க் 35 வயசுலேயும் தன்னுடைய ஃபாஸ்ட் ஸ்பீட் சீம் எதுவுமே குறையாமல் எப்பொழுது டே 1 எப்படி மிச்சல் ஸ்டார்க் டெபியூ ஆகும்போது போட்டாரோ அதே மாதிரி அதே வேகத்தோடையும் அதே பலத்தோடையும் தான் மிச்சல் ஸ்டார்க் இந்த 35 வயசுலேயும் டெஸ்ட் மேட்ச் ஒன்றில் விளையாடுறார் என்பது அனைத்து வீரர்களும் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில தான் மிச்சல் ஸ்டார்க் தன்னுடைய 1வது பந்திலேயே விக்கெட் எடுத்திருந்தவர். கிட்டத்தட்ட 12 ஓட்டங்களுக்கு பங்களாதேஷ் 12 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகள் மல்ல என்று சரிந்திருந்தது. 12 குறிப்பாக முதல் 22 போல்ஸிலேயே மிச்சல் ஸ்டார்க் போட்ட 22 போல்ஸிலேயே 5 விக்கெட்டையும் எடுத்திருந்தார். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் மிச்சல் ஸ்டார்க் 6 விக்கெட்டுகளை பங்களாதேஷுக்கு எதிராக எடுத்திருந்த நிலைமையில் பங்களாதேஷ் ஆனது பேட்டிங்கில் யாருமே பிரகாசிக்கலைன்னு சொல்லணும். ஏன்னா ஓவரால் ஸ்கோரே 64 தான். அவங்க பங்களாதேஷ் ஆல் அவுட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்படி இருந்த நிலைமையில் பங்களாதேஷால் ஒரு முழுமையான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்காத நிலைமையில் இந்த நாளோட பிற்பகுதியில் ஆஸ்திரேலியா தங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை ஆரம்பிச்சிருந்தது. ஸோ எப்படி ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு மிச்சல் ஸ்டார்க்கோ அதே மாதிரி பங்களாதேஷுக்கு ஷாரிஃபுல் இஸ்லாம், அவர் 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டட் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ 2 பேருமே இன்றைக்கு ஒரு பிரமாதமான ஒரு விளையாட்டை தான் காட்டியிருந்தவங்க. இது ஆஸ்திரேலியா எதிர்பார்க்காத ஒன்று. ஏனென்றால் 64 ஓல் அவுட் உடனே ஆஸ்திரேலியா தாங்கள் நினைச்சு கொண்டிருந்திருப்பார்கள் தாங்கள் ஒரு 200-250 அடித்தாலே பங்களாதேஷுக்கு ஒரு ப்ரெஷர் செகண்ட் இன்னிங்ஸுக்குள்ள கொடுக்கலாம். ஸோ அவர்கள் லீடிலிருந்து விளையாடும் போது ஒரு ஃபாலோ ஒன்னோ அல்லது இன்னிங்ஸ் வெற்றிக்கான வாய்ப்பே தங்களுக்கு இருக்குன்னு நினைச்சு கொண்டு தான் தங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை ஆரம்பித்திருப்பார்கள் என்பது மட்டும் ஒரு வெளிப்படையான உண்மை. அப்படி இருந்த நிலைமையில் பங்களாதேஷ் ஆனது தங்களுடைய போலர்ஸ், குறிப்பாக இந்த பிச் ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி ஃபாஸ்ட் போலர்ஸுக்கு மிகவும் சாதகமாக இருக்குது இந்த போல். ஏற்கனவே சொல்லியிருந்த குறிப்பாக அந்த போலர்ஸ் கூட சொல்லியிருந்தார்கள் 35 ஓவர் கடந்த பின்னரும் இந்த போலிங் ஆனது நல்லா இருந்தது. குறிப்பாக ஸ்விங் சீம் எல்லாம் கரெக்டாக இருந்தது 35 ஓவர் கடந்த பின்னரும் அந்த பிச்சில். ஸோ அப்படித்தான் இந்த பிச்சானது ஒரு ஃபாஸ்ட் பாலருக்கு சாதகமாகும். பேட்ஸ்மேனுக்கு டோட்டலாக
டிசப்பாயிண்ட் கொடுக்குற மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் பிச்சில் நிற்கிறதே ஒரு சிரமமான ஒரு விஷயமா தான் இருந்தது. அந்த மேட்சை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருந்த நிலைமையில் ஆஸ்திரேலியா தன்னுடைய 64 ஓட்டங்கள் எடுக்கக்குள்ளேயே 3 விக்கெட்டுகள், டொப்போட பேட்ஸ்மேன் 3 பேருமே குறைய ரன்ஸுக்குள்ளே ஆட்டம் இழந்து விட்டார்கள். அதில் மிக முக்கியமாக மானஸ் லபுஷேக் அவருடைய அவுட் ஆஃப் ஃபார்ம் வந்து இப்போவும் தொடர்கிறது. ஒரு காலத்தில் கண்டினியூஸாக ஃபார்மில் குறிப்பாக சொல்லுவார்கள் அந்த காலத்தில் மைக் கசிக்கு ஈக்குவலாக வந்து கொண்டிருந்த ஒரு பேட்ஸ்மேன் தான் லபுஷேக். மைக் கசி எப்படி தொடர்ந்து ஒரு கண்டினியூஸ் ஃபார்மில் இருந்தாரோ அதே மாதிரியான ஒரு ஃபார்மில் இருந்த லபுஷேக் இப்பொழுது ரன்ஸ் எடுக்கிறதுக்கே கடுமையாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கார். இப்போ அவரை டீமை விட்டு தூக்குற நிலைமைக்கு இப்பொழுது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு. ஸோ அப்படி இருந்த நிலைமையில் 3 விக்கெட்டுகளும் மிகவாக டாப் ஆர்டர் போன பின்னரும் ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் கேமரான் கிரீன் இந்த 2 பேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன்றை கொடுத்து 71 ரன்கள் பார்ட்னர்ஷிப் எடுத்திருந்த நிலைமையில் ஸ்டீவ் ஸ்மித் 41 ஓட்டங்களில் அவுட் ஆகியிருந்தார். ஸோ அப்படி இருந்த நிலைமையில் இன்னமும் கேமரான் கிரீஸில் இருக்கிறார். அட் தி எண்ட் ஆஃப் த டே 1 ஆஸ்திரேலியா 164க்கு 8 விக்கெட் போயிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 101 ரன்கள் லீடில் இருக்குது ஆஸ்திரேலியா இப்போதைக்கு. ஸோ 2வது நாள் ஆட்டம் தொடங்க போது பங்களாதேஷுக்கு ஃபர்ஸ்ட் 1 hour ஒரு மிக முக்கியமான ஒரு நிலைமையை தீர்மானிக்கிற இந்த போட்டியை தீர்மானிக்க போகிறதே அந்த ஃபர்ஸ்ட் 1 hour தான் டே டுடே. ஏனென்றால் ஆஸ்திரேலியா இன்னும் ஒரு 100 ஓட்டங்கள் கூடுதலாக பெறும் பட்சத்தில் கிட்டத்தட்ட இந்த மேட்சானது ஆஸ்திரேலியா பக்கம் சென்று விடும் என்பது தான் ஒரு வெளிப்படையான உண்மை. இன்னும் பங்களாதேஷுக்கு சான்ஸ் இருக்குது. கேமரான் கிரீனை ஃபர்ஸ்ட் 1 hourக்குள்ளே அவர்கள் டிஸ்மிஸ் செய்யாவிட்டால் இந்த போட்டியானது ஆஸ்திரேலியாவின் பக்கம் சாய்வதற்கு 95% மேலே சாய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்பொழுதும் ஆஸ்திரேலியாவுக்கு தான் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. 101 ரன்கள் லீடில் இருக்கிறார்கள். இருந்தபோதும் பங்களாதேஷுக்கு முற்றுமுழுதாக சான்ஸ் போயிட்டான்னு சொல்ல போனால் இல்லை. பங்களாதேஷுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40%, 30% அளவுக்கான சான்ஸ் இருக்குது இந்த மேட்சில் வின் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் ஏனென்றால் இந்த கிரவுண்டில் மெக்கே கிரவுண்டில் நடக்கிற முதலாவது டெஸ்ட் போட்டி என்றபடியால் எந்த விதமான ஹிஸ்ட்ரிஸும் இல்லை. இது டே 2 டே 3 எப்படி இந்த பிட்ச் இப்போ செயல்பட போகுது, எப்படி வேலை செய்ய போகுது என்பது யாருக்குமே ஒரு தெரியாமல் தான் இருக்குது. இப்போதைக்கு இது ஃபாஸ்ட் பாலர்ஸுக்கு சாதகமாக இருக்கும் என்று தான் சொல்லப்பட்டிருக்குது. இருந்தபோதும் நாளாக எப்படி மாறும் என்று தெரியாது. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் பங்களாதேஷ் ஆனது ஆஸ்திரேலியாவோட 2 விக்கெட்டுகளையும் கெதியென்று எடுத்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு டார்கெட் ஒரு லீடை வைத்தால்தான் ஆஸ்திரேலியாவை 4வது இன்னிங்ஸில் சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி இந்த போட்டியானது கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு இன்னிங்ஸ் வெற்றியை நோக்கி நகர்த்துவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குன்னு பொதுவாக பார்வையாளராக வெளியிலிருந்து பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாம் தெரியுது. ஸோ அப்படித்தான் இந்த டெஸ்ட் மேட்ச் ஆனது இந்த 2026லேயே ஒரு பரபரப்பான ஒரு டெஸ்ட் மேட்சாக இருக்குது. மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கே சுவாரஸ்யமாக இருக்குது. என்றால் போலர்ஸ்ட் டாமினன்ஸ் இப்போதைக்கு கிரிக்கெட்டில் ODIலேயோ T20லேயோ நாங்கள் பார்க்க முடியாமல் இருக்குது. அப்படி இருக்கிற நிலைமையில் இந்த போலர்ஸ் டொமினன்ஸ் செய்கிற ஒரு டெஸ்ட் மேட்ச் ஒரு கிரிக்கெட் போட்டியை பார்க்கும்போது உண்மையாகவே ஆசையாக இருக்குது. உங்களுக்கு முடிஞ்சால் யூடியூப்பில் ஹைலைட்ஸ் எல்லாம் இருக்குது, பாருங்கள். ஸோ அப்படித்தான் இந்த 2வது டெஸ்ட் போட்டியின் 2ஆம் ஆட்டம் தொடங்க இருக்குது. ஸோ இந்த 2வது நாள் ஆட்டத்தில் எப்படி நடக்குது, என்ன மாதிரி நடக்க போகுது பொறுத்திருந்து பார்ப்போம். இது என்ன நடந்தாலும் இந்த சீரீஸ் இப்பொழுது பங்களாதேஷ் இழப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆஸ்திரேலியா இதை சமப்படுத்துமா அல்லது தோற்க போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.